नमस्ते, वेलकम टू निफियोस ऑनलाइन हिंदी शबरी वानविकास लेवल 2 ல பார்ட் செகண்ட் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் பார்ட் பார்க்கலாம். உஸ்கா, இஸ்கி, கிஸ்கே. இது வந்து உஸ்ஸ சம்டைம்ஸ் சம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா, இப்போ இது சா இருக்கிறதால உஸ்ஸகா, இசக்கி அப்படின்னு படிக்கிறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. உஸ்கா, இஸ்கி, கிஸ்கே. ஓகே, இப்போ உஸ்கா அப்படின்னா என்னன்னா அவனுடைய, இஸ்கி அப்படின்னா இவளுடைய, கிஸ்கே அப்படின்னா யாருடைய. கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது நீங்கள் செப்பரேட்டாக புக்கில் இருந்தாலும் நீங்கள் நோட் போட்டு எழுதுங்க. அவனுடைய, இவளுடைய, யாருடைய. இப்போ உஸ்கா அவனுடையன்னு இருக்குல்ல, இதை நீங்கள் நோட்டில் செப்பரேட்டாக எழுதணும். உஸ்கா அப்படின்னா அவனுடைய, விச் மீன்ஸ் ஹிஸ். இஸ்கா அப்படின்னா இவளுடைய, ஹர். கிஸ்கேனா யாருடைய, ஹூஸ். இது செப்பரேட்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா தான் சென்டென்சஸில் இதை எப்படி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உஸ்கா கர் கஹா ஹே. அகைன் சொல்கிறேன், நான் வானவிகாஸ் ஒன்லேயே நீங்கள் கிளாஸில் லிசன் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு சென்டென்ஸ் வந்து நீங்கள் அப்படியே மெமரைஸே பண்ணக்கூடாதுங்க. அந்த சென்டென்ஸ்க்கு தமிழில் என்ன கொடுத்துருக்காங்க, ஆர்எல்ஸ் இங்கிலீஷில் என்ன கொடுத்துருக்காங்க, அப்போது அந்த டேர்முக்கு ஹிந்தியில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்தந்த வார்த்தைக்கு இந்தந்த வார்த்தை ஹிந்தியில் பயன்படுத்துகிறாங்க அப்படின்றது தெரியும். நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம் பாஸ் பண்ணணும், நம்ம சர்டிஃபிகேட் வேணுன்றதுக்காக மெமரைஸ் பண்ணிங்கன்னா கோர்ஸ்னால எந்த ஒரு யூஸுமே கிடையாது. அதனால சென்டென்ஸை ஒழுங்காக படித்து புரிஞ்சுக்கிட்டு எந்த வார்த்தைக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு படிங்க. அவனுடைய அப்படி இல்லைன்னா அவளுடைய, அவன் அவள் எதுனாலுமே உஸ்கா தான். வீடு எங்கே இருக்கிறது, அப்போது இது அவனுடைய அப்படின்னா என்ன, உஸ்கா. வீடுனா என்ன, கர். எங்கே, கஹா. இருக்கிறது அப்படின்றதுக்கு தான் ஹை. உஸ்கா கர் கஹா ஹை. இன்னொன்று, ஸ்போக்கன் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் எழுதும்போது இங்கே ஹைன்னு தான் எழுதுவீங்க. ஆனால் பேசும்பொழுது ஹை அப்படி சொல்லணும்னா ஹே அப்படின்னு சொன்னாலும் போதும். இஸ்கா நாம் கியா ஹே. இவனுடைய பெயர் என்ன, இவனுடைய, அப்போ இஸ்கா. ஒருவேளை இங்கே இவளுடையன்னு இருந்துச்சுன்னா அப்பையும் இஸ்கா தான், இஸ்கானே போடலாம். இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் ஃபீமேல் அப்படின்னு வரும்போது இஸ்கி அப்படின்னு போடலாம். இஸ்கி நாம், இன்கேஸ் இங்கே இவள் இருந்துச்சுன்னா இஸ்கி நாம் கியா ஹே. இங்கே வந்து ஆண் பால் தான் கொடுத்துருக்காங்க, இவனுடைய, அதனால இஸ்கா நாம் கியா ஹே. நெக்ஸ்ட் ஒன், யாருடன் கிராமத்திற்கு செல்கிறாய். யாருடன், கிஸ்கே சாத். யார் அப்படின்னா யாருடைய அப்படின்னால நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், கிஸ்கேன்னு பார்த்தோம். உடன், இந்த உடன் இருக்குல்ல, வித் ஹூம். இந்த ஹூம் அப்படின்றது தான் இந்த சாத். இந்த வித் ஹூம், இந்த வித் யார் கூட. இப்போ வந்து நான் ஊருக்கு போறேன் அப்படின்னா யார் கூட போறேன்னு சொல்லி கேட்போம்ல, அந்த கூட அப்படின்றது தான் சாத். வித் அப்படின்றது தான் சாத். கிஸ்கே சாத் காவ் ஜா ரஹே ஹோ. காவ் அப்படின்னா கிராமம், வில்லேஜ். ஜா ரஹே ஹோ அப்படின்னா கோயிங். நம்ம ஆல்ரெடி வேர்ப்ஸ்ல படிச்சிருக்கோம். ஜா அப்படின்னா கோயிங். கிஸ்கே சாத் காவ் ஜா ரஹே ஹோ. யாருடன் ஊருக்கு போறீங்க. நெக்ஸ்ட் ஒன், அவனுடைய சகோதரன் எங்கே செல்கிறான். அவனுடைய, அப்போ உஸ்கா. சகோதரன்னா என்ன, நம்ம ஆல்ரெடி ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்துட்டோம். சகோதரன் அப்படின்னா பாய். எங்கே, கஹா. செல்கிறான், ஜாத்தா ஹே. உஸ்கா பாய் கஹா ஜாத்தா ஹே. நெக்ஸ்ட் ஒன், அவனுடைய தந்தையின் பெயர் என்ன. அவனுடைய, அப்போ உஸ்கே. ஏன் இங்கே வந்து உஸ்கா தானே போடணும், ஏன் நம்ம உஸ்கே போடுறோம் அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் நம்ம யாரை மென்ஷன் பண்ணுறோன்னா அப்பா. ஸோ நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், அதனால உஸ்கே. உஸ்கே பிதாஜி கா நாம் கியா ஹே. உஸ்கே பிதாஜி கா நாம் கியா ஹே. நெக்ஸ்ட் ஒன், அவனுடைய, அவளுடைய. அவனுடைய தாயின் பெயர் என்ன. அவனுடைய, அப்போ உஸ்கி. மாதாஜி கா நாம் கியா ஹே. இங்கே ஏன் உஸ்கி போட்டிருக்கோம் அப்படின்னா மாதாஜி, மாதாஜின்றது அம்மா, அதனால உஸ்கி. உஸ்கி மாதாஜி கா நாம் கியா ஹே. இப்போ இதுவே நீங்கள் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா பிதாஜின்னும் போது உஸ்கே அப்படின்னு போட்டிருந்தோம், அது ரெஸ்பெக்ட்டுக்காக. இங்கே வந்து உஸ்கின்னு போட்டிருக்கோம், ஏன்னா மாதாஜி இஸ் ஃபீமேல், அதனால உஸ்கின்னு போட்டிருக்கோம். ஆனால் உஸ்கின் தான் போடணும் அப்படின்றது கிடையாது, நீங்கள் உஸ்கா அப்படின்னு போட்டுக்கலாம். உஸ்கி மாதாஜி கா நாம் கியா ஹே. நெக்ஸ்ட் ஒன், அவனுடைய சகோதரி 8ஆம் வகுப்பில் படிக்கிறாள். அவனுடைய, அப்போ உஸ்கி. ஏன் இப்போ அகைன் நீங்கள் பாருங்களேன், எதனால உஸ்கினா பஹன். நம்ம யாரை மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டர். சிஸ்டர் வந்து ஃபீமேல், அதனால இங்கே உஸ்கி அப்படின்னு போட்டிருக்கோம். உஸ்கி பஹன் 8वीं कक्षा में पढ़ती है. நம்ம ஆல்ரெடி இந்த கக்ஷா இந்த ஸ்டாண்டர்டில் படிக்கிறாங்க அப்படின்றதுலாம் நம்ம லாஸ்ட் வானவிகாஸ் 11 1லே பார்த்துட்டோம்.
उसकी बहन 8वीं कक्षा में पढ़ती है. Next one. இவனுடைய நண்பர்கள் எங்க படிக்கிறார்கள்? இவனுடைய நண்பர்கள் எங்க படிக்கிறார்கள்? இவனுடைய அப்படின்னா என்ன? இஸ்கே நண்பர்கள் दोस्त कहाँ எங்கேனா என்ன? कहाँ படிக்கிறாங்கன்றதுக்கு पढ़ते हैं. इसके दोस्त कहाँ पढ़ते हैं? நெக்ஸ்ட் ஒன். இந்த புத்தகம் யாருடையது? இந்த புத்தகம் யாருடையது? இப்போ ஏ கிதாப் நீங்க கிதாப்னு போட்டுக்கலாம். ஏ கிதாப் கிஸ்கி ஹே கிஸ்கா ஹேன்னு போட்டுக்கலாம். ஏ கிதாப் கிஸ்கா ஹே. நெக்ஸ்ட் ஒன். அந்த பள்ளியின் பெயர் என்ன? பள்ளினா என்ன? ஸ்கூல் தாங்க. ஹிந்தியில் நம்ம ஸ்கூலுன்னு தான் சொல்கிறோம். பாட்ஷாலா சொல்லலாம், ஆனால் நம்ம ஸ்கூல் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். உஸ் ஸ்கூல் கா நாம் கியா ஹே? உஸ் அந்த. ஸோ நோட் பண்ணுங்க, நம்ம இது வரைக்கும் அவனுடைய இவனுடைய யாருடைய தான் பார்த்தோம். இங்கே தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்க்குறோம்? அந்த அப்படின்றது பார்க்குறோம். ஸோ அந்த தட் அப்படின்றதுக்கு அந்த அந்த அப்படின்னா உஸ் நோட் பண்ணிக்கோங்க. புதுசாக வரதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உஸ் ஸ்கூல் கா நாம் கியா ஹே? நெக்ஸ்ட் ஒன். இந்த மரத்தின் பழங்கள் இனிப்பாக உள்ளன. இந்த அப்படின்னா இஸ் நோட் பண்ணுங்க. அந்தனா உஸ், இந்தனா இஸ். இஸ் பேட் கே ஃபல் மீட்டே ஹே. மீட்டே அப்படின்னா ஸ்வீட், இனிப்பா இருக்கிறது தான் மீட்டே அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்களை உள்ளே கூப்பிடு. அவர்களை உன்கோ அந்தர் புலாவோ. அந்தர்னா என்னமா? இன்சைடு. நோட் பண்ணுங்க, நான் வீடியோ முடிச்சுட்டு கிளாஸ்ல இருக்கும்பொழுது நான் கேட்பேன். அந்தர்னா என்ன? இன்சைடு. புலாவோ புலாவோனா கூப்பிடுதல், காலிங் தெம். உன்கோ அந்தர் புலாவோ. இவர்களை யாருக்கு தெரியாது? இவர்களை யாருக்கு தெரியாது? இவர்களைனா இன்கோ. பாருங்க, அவர்களைனா உன்கோ, இவர்களைனா இன்கோ. யாருக்கு? யாருக்குன்னா கான். கான் நஹி ஜான்தே. ஜான்தே அப்படின்னா தெரிதல். நஹி ஜான்தே அப்படின்னா அன்னோன், தெரியாது அப்படின்றது. நெக்ஸ்ட் ஒன். தே ஷுட் கோ டு மும்பை. அவர்கள் மதுரை செல்ல வேண்டும். அவர்கள் அப்படின்னா உன்கோ, இவர்கள்னா இன்கோ. அகைன் அவர்கள்னா என்ன? உன்கோ. உன்கோ மதுரை ஜானா ஹே. உன்கோ மதுரை ஜானா ஹே. ஏன் இங்க ஜானா ஜாத்தான்னு போடாம ஏன் ஜானா போட்டுக்கோனா, இப்போ நம்ம போயிட்டு இருக்கோம் போறோம் அப்படின்னா தான் ஜாத்தா ஜாரஹான்னு போடணும். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா செல்ல வேண்டும் அப்படின்னா போகணும் அர்த்தம். அவங்க போயிட்டு இல்லை, போகணும்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஜானா ஹே அப்படின்னு முடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன், லாஸ்ட் ஒன் பாருங்க. இவர்களுக்கு ஹிந்தி தெரியும். இன்கோ ஹிந்தி மாலும் ஹே. இன்கோ மாலும் அப்படின்னா தெரியும்னு அர்த்தம். இன்கோ ஹிந்தி மாலும் ஹே. நீங்க பத்தா ஹே அப்படின்னு போடலாம். இன்கோ ஹிந்தி பத்தா ஹே, அப்படி இல்லைன்னா இன்கோ ஹிந்தி மாலும் ஹே. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்ட் 2 ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். ஸோ அவனுடைய, அவளுடைய, இவனுடைய, இந்த, அந்த, அவர்களை, இவர்களை, இது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இது எல்லாமே செப்பரேட்டாக நோட் போட்டு மெயின்டைன் பண்ணுங்கள், நோட் போட்டு எழுதுங்க. எக்ஸாமையும் தாண்டி ஸ்பீக்கிங்கை நல்லா லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் ப்ராப்பராக வீடியோவில் சொன்ன மாதிரி நல்லா தெளிவாக புரிஞ்சுட்டு லேர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இது லைஃப் லாங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷபரி வானிவிகாஸ் ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்கேன். அதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கிளாஸஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, தன்யவாத்.